ஒரு நாள் ஒரு சகோதரனை பார்த்து சொன்னேன், எங்கள் அம்மா அப்படி எங்கள் அப்பா அப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொன்னான். அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு சரீரத்தில் ஓடுற ஒவ்வொரு ரத்தமும் உங்கள் அம்மா அப்பா ரத்தம். உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ எது செய்யறியோ அதுதான் ஓம் பிள்ளை உனக்கு என்ன செய்யும். நீ எதை விதைக்கிறியோ நாளைக்கு ஓம் பிள்ளைக்கிட்ட என்ன செய்வ, அதை அறுப்ப. காது கேட்குதா எல்லாத்துக்கும்? சத்தியம் யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் காது கேட்குது? பிள்ளைய என்கிட்ட டைரக்ஷன் பண்ணா உங்களுக்கு தான் லாபம். அது கேட்குதா? நீ பள்ளிக்கூடத்துக்கே டைரக்ஷன் பண்ணா பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கு? பெருமை நாவி இருக்கு. ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆனா அப்பா பிச்சை எடுத்து பிள்ளையை படிக்க வச்சார். ஒரு நாள் கலெக்டர் உத்தியோகத்தில் இருக்கிற எங்க அப்பாவை, கலெக்டர் உத்தியோகத்தில் இருக்கிற என் மகனை அந்த கலெக்டர் சீட்டில் போய் நான் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஏழை அந்த அப்பா உடம்புல கூட ஒரு சட்டை இல்லாமல் உடம்புலாம் சுருங்கி போய் அப்பாவை பார்க்க வந்தார். பார்க்க வந்த உடனே அப்பான்னு சொல்லவும் எல்லாரும் உள்ள விட்டாங்க. போன உடனே இந்த ஆளை ஏன் உள்ள விட்டேன்னு கேட்டானா. யாரு? அப்ப மகன் கலெக்டர். அந்த அப்பா வீட்டுக்கு வந்து இனி ஒரு முகத்தை என் மகன் முகத்தை நான் என்ன செய்யக்கூடாது. வீட்டுக்கு வந்தார், தூக்கு போட்டு தொங்கி விட்டார். யாருக்கெல்லாம் காது கேட்குது? பெருமை மனிதனை அழிக்கும், தாழ்மை மனுஷனை உயர்த்தும். அல்லேலூயா. இப்ப 30 ஆண்டுகள் அவர் இயேசுவோட மனிதனுக்கு கீழ்ப்படிந்திருந்தது மாத்திரமல்ல, இதுல எல்லாம் மிகப்பெரிய காரியம் என்னன்னா, மனுஷங்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுத்தாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு. யோவான்கிட்ட போய் யாரு ஞானஸ்தானம் எடுக்கிறா? அவன் தான் சொல்லுவான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியின் உலகத்திற்கு இரட்சகரை அறிமுகப்படுத்தினவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ஒரு மனுஷ விதத்திலே மனுஷ வித்துப்படி பிறந்தவன். ஆனால் அவன் முழங்கால் போட்ட உடனே யோவான் ஆடிட்டான். உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்திலே ஞானஸ்தானம் பெறுவது எப்படி? உங்களுக்கும் எனக்கு ஒரு மாடலை காண்பிப்பதற்காக. கொஞ்சம் வசதி வந்தா பிடிக்க முடியல, வளர்த்தவங்களே மிதிச்சிடுறது. ஹலோ, பெத்த தாய் தகப்பனை கனம் பண்றது, இவ்வளவு வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாஸ்டமாவை அவமதிக்கிறது. எத்தனை முறை போன் போட்டாலும் எடுக்கிறது இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை, அது கொடுக்கக்கூடிய கணம் இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் பெருமையின் அடையாளங்கள். யாரங்கே கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெருமையின் அடையாளங்கள். கேர்ஃபுல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோட பேசுறார். பெருமை நம்மை கொன்றுவிடும். பெருமை நம்மை அழிவுக்கு நேரே கொண்டு போய் விட்டுவிடும். ஆமென். Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch, share and subscribe.